என்னாச்சுங்க என்னாச்சுங்க அப்பா என்ன பாருங்க அப்பா எனக்கு என்ன பாருங்க என்னாச்சுங்க அப்பா வலிக்குதாங்க எனக்கு அப்பா என்ன பாருங்க அப்பா என்ன பாருங்க எனக்கு என்னாச்சுங்க பிரியா போய் தண்ணி கொண்டு வா போ எனக்கு என்ன பண்ணுதுங்க சொல்லுங்க என்ன பண்ணுதுங்க கடவுளே நான் என்ன பண்ணுவேன் பிரியா சீக்கிரம் வாடி இந்தாங்க போடுங்க வாங்கிக்க இந்த ஸ்னேகா பண்ண காரியத்தை பாத்தியா என்ன மீறி கொலகாரனை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போயிருக்கான். நீ சொன்னப்ப நான் நம்பல, இப்ப நம்புறேன். அம்மா சொன்னாங்களா? எல்லாமே டிராமாங்க. இந்த வீட்டுக்கு வந்தது, நம்ம புள்ளைய காதலிச்சது, கல்யாணம் பண்ணது எல்லாமே அந்த குடும்பத்தோட சதி. இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டா, மீனாவையும் மாப்பிளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா, துவாரகேஷ வளைச்சு புடிச்சிட்டா. ஏதோ உமா இருக்கிறதுனால அப்பப்போ அவ கண்ணை உருட்டி மிரட்டுறதுனால ராஜீவ் அவளால அவ பக்கம் இழுக்க முடியல. இல்லனா ராஜீவும் அவ பக்கம் போயிருப்பான். சுனாமி மாதிரி இந்த குடும்பத்துல எல்லாரையும் சுருட்டி இருப்பா. நீங்களும் நானும் தனியா ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். நிஜம்தாண்டி, கோயில்ல அந்த கொலகாரன் கையை பிடிச்சிட்டு நிக்கிறா. இப்படி நடக்கும் நான் கனவுல கூட நினைக்கல. அதை பார்த்த உடனே எனக்கு ரத்தமே சுண்டி போச்சு. ஷாமலா, அப்பா இங்க என்னமோ தப்பு நடந்திருக்குப்பா. ஷாம்லா நடுவுல பூந்து ஏதோ சிலுமிஷ பண்ணிருக்கா. நீங்க இதெல்லாம் நம்பாதீங்கப்பா. ஏய், வாய் மேலே சூடு வைப்பேன், பேசாம இருடி. அப்பா அண்ணி நிரபராதிப்பா. அண்ணியோட அப்பா கோயிலுக்கு வரதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க எனக்காக தான்ப்பா கோயிலுக்கே கூட்டிட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எல்லாரையுமே திட்டிட்டு இருந்தாங்க. ஏய், கண்ணால நான் பார்த்தேன். நீ என்ன சப்பக்கட்டு கட்டுறது? நீ என்ன கூட்டு களவானியா? அப்பா இல்லப்பா, நான் தானே அங்க இருந்தேன். எனக்கு தானே எல்லாமே தெரியும். ஏய் ஏய், பெரியவங்க பேசும்போது நீ எதுக்கு நடுவுல நாட்டாம பண்ற? போடி உள்ள. ஐயோ, நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாளே. அவளுக்காக சப்போர்ட் பண்ணி ஒன்னு கூட எவ்வளவு திட்டிருக்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னதுதான் நிஜம். அவ கஸ்தூரி பொண்ணே இல்ல, அவ ஒரு துரோகி. அப்பா அண்ணி நல்லவங்கப்பா, அவங்கள இப்படி சொல்லாதீங்க. வாய மூடு. உன்னை கொண்டே விடுவேன். அவளை என்னால அடிக்க முடியாது, ஆனா உன்னை அடிக்க முடியும். உரிமை இருக்கு. பேச வந்துட்டு ஓடி உள்ள. கஸ்தூரி, அவளை உன்னுடைய மறுபிறவின்னு நினைச்சிருமா? ஒரு ரத்தம்னு சந்தோஷப்பட்டனமா? தப்பு பண்ணிட்டே என்ன இப்படி தண்டிச்சிட்டியே. வண்டியை நிறுத்துங்களேன், முன் சீட்டுக்கு வரணும். ஏய், உன் மூஞ்சிய பார்த்தால எரிச்சலா இருக்கு. வாய மூட்டுரு. நிறுத்துங்களேன், நான் உங்ககிட்ட பேசணும். ஆணியா புடுங்க வேணாம். நீங்க நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? இப்போ நிறுத்துங்க. டார்ச்சர். வந்து தொலை. சீக்கிரம் வா. அதான் வரேன்ல. ரோட்ல வண்டி நிறுத்திட்டு அக்கா போறோம். போலாம். Irritating idiot. அதான் அடிக்கலல்ல. அதான் அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டீங்கல்ல. அடிச்சா என்ன, அடிக்கல நான். ஏய், உங்க அப்பன் தானே திவாகர் ஆரம்பிச்சு கொள்ள பார்த்தா? சேச்சா, அப்பாலாம் இல்லைங்க, வேற யாரும் பண்ணிருக்காங்க. திவாகர் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. எங்க அப்பாலாம் அவ்வளவு மோசமானவர்லாம் கிடையாது. உங்க அப்பா அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது. தெரிஞ்சா சரி. மோசமானவளே முக்கியமானவன் உங்க அப்பன் தான். என்னடி முறைகிற? ஏங்க, அந்த திவாகர் யார் தெரியுமா? தெரியாது.
உங்க அத்தை கஸ்தூரியோட கள்ள காதலங்க. அந்த திவாகரால் தானே உங்க அத்தைய கொலையே பண்ணாங்க. என்னடி சொல்ற? முத்துலட்சுமி தான் இதெல்லாம் உங்க அம்மா கிட்டயும் என்கிட்டயும் சொன்னாங்க. முத்துலட்சுமிக்கு தான் எல்லாமே தெரியும். அவங்க தான் நேரடி சாட்சியே. உங்க அத்தைய கருணாகரன் கொலை பண்ணதுக்கு காரணமே அந்த திவாகர் தான். கருணாகரன் ஹாஸ்பிட்டல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த திவாகர் கஸ்தூரியோட கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்கேயோ காணாம போயிட்டாரு. கஸ்தூரியோட கொலை வழக்கு நடந்தப்போ இவர் அங்க இல்லைன்னு சொன்னாங்க. இவரை போலீஸ் முக்கிய சாட்சியா தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவரை கிடைக்கல. எங்கேயோ தலைமறைவா இருக்காரு. அதனாலதான் கஸ்தூரியோட கொலை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ரகசியம் இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் இவர் தலைமறைவா இருக்காரு. இவர் வந்தா கஸ்தூரியோட கொலை வழக்குக்கு மறுபடியும் உயிர் வந்துரும்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப அவர் ஏலகிரியில தங்கியிருக்காரு. இத்தனை நாளைக்கு கழிச்சு மறுபடியும் அவர் சென்னைக்கு வர போறாரு. அவர் வரதுனால அங்க சென்னையில முத்துலட்சுமி, கருணாகரன், அந்த ஹாஸ்பிட்டல், அப்புறம் முக்கியமா உங்க அப்பா, இவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆக போதோ. 25 வருஷம் கழிச்சு திவாகர் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படின்னா இன்னும் கஸ்தூரி கொலை வழக்கு முடியல. 25 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கஸ்தூரி கொலை வழக்கு உயிரோட இருக்கு. திவாகர் இப்ப வரப்போறதுனால பெரிய குழப்பம், வெட்டுக்குத்தலாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வெளிவராத உண்மைகள்லாம் வெளிவரப்போகுது பாருங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அதனாலதான் திவாகர் அவரை பத்தி யார்கிட்டயும் பேச வேணாம்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட, வீட்டில் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். வாயை மூடிட்டு இருக்கணும். சரிங்க. இப்பெல்லாம் பொம்மை மாடு மாதிரி சரிங்க அப்படின்னு தலையாட்டு. நான் வண்டி நிப்பாட்டு போயிட்டு வரதுக்குள்ள அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனே போட்டு கொடுக்குறேன். சரிங்க. சரி. என்ன இல்ல, உடைச்சிருவேன். இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். திவாகரை பத்தி, கஸ்தூரி அத்தையை பத்தி இல்லாத பொல்லாத தப்பு தப்பா சொல்லி எங்க அப்பா பிரஷரை ஏத்துன செவ்வள திருப்பிடுவேன். அவர் கஸ்தூரி அத்தையை தெய்வமா கும்பிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியக்கூடாது. திவாகர் பிரதீப ஐஜி கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். இவனை மன்னிச்சு நான் கடவுளா மாற விரும்பல சார். இவனை தண்டிச்சு நான் மனுஷனா வாழ விரும்புறேன். அதுதான் நான் கஸ்தூரிக்கு செலுத்துற இறுதி அஞ்சலி. எவ்வளவு நம்பிக்கையா போனோம். ஐஜி சாரு நமக்காக எவ்வளவு மெனக்கெட்டாரு, கஷ்டப்பட்டாரு. இந்த ஷாம்லாவும் ராகவனும் நடுவுல வந்து சொதப்பிட்டாங்களே. ராஜி, யாரையும் திட்டாதம்மா. நான் என் பொண்ணு கூட சேரதுக்கு இன்னும் நேரம் வரலன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். என்னென்ன பேசிட்டு இருக்க நீ? கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. நீ என்னன்னா பொறுமையா இருங்கிற. ஸ்னேகா நம்ம கைவிட்டு போயிடுவானே, இது கூட உனக்கு புரியாது. ராஜி, ஐஜி கூப்பிட்டு ஸ்னேகா கோயிலுக்கு வந்ததே நான் எதிர்பார்க்கலம்மா. அவ வந்ததே ஒரு பெரிய வெற்றி தான். அப்படித்தாம்மா இந்த விஷயத்தை நாம பார்க்கணும். ஆனா அதையும் தாண்டி நான் பார்த்தேனே, உன்னை பார்த்தாலே அவ பார்வையில அனல கக்கறவ, உன் பேரை கேட்டாலே நெருப்பா கொதிக்கிறவ. அவ இப்ப மாறிட்டானே. நீ கவனிச்சியான்னு தெரியல, ஆனா நான் கவனிச்சேன். ஆமாம்மா. ஆனா அந்த ராகவன் வந்த அடுத்த நிமிஷம் அவ அப்படியே மொத்தமா மாறி கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்ப என்னென்ன அர்த்தம்? அங்க அந்த கிழமை ராகவன் வராம இருந்திருந்தா, இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு டைம் கிடைச்சிருந்தா, அவ உன்னை அப்பான்னு கூப்பிட்டுருப்பானே. ச்சே, எல்லாத்தையும் அவங்க கெடுத்துட்டாங்க. எனக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்துல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது ராஜி. நானும் என் மகளும் சேர விடாம தடுக்கிற ஒரே ஆளு அந்த ராகவனா தாமா இருக்கு. சாதாரணமா தடுக்கலன்னு நம்ம வீட்டு குழந்தைய ஏதோ மிரட்டி வச்சிருக்கான். என்ன சொல்லி மிரட்டி இருக்கான்னு தான் எனக்கு புரியல. சாதாரணமா ஸ்னேகா யாருக்குமே இப்படி பயப்பட மாட்டா. ஆனா அவளையே அந்த கிழவன் இப்படி மிரட்டி பயமுறுத்தி வச்சிருக்கான். அண்ணே, அந்த பயம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பயம் தானே ஸ்னேகா உன் மேல பாசத்தை காட்ட விடாம தடுத்து வச்சிருக்கு. ஆமாம்மா, என் மேல ஸ்னேகாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு.
இல்லனா என்ன சந்திக்க அவ கோயிலுக்கு வந்திருக்கவே மாட்டா. ரத்த பாசம் எப்படி நான் செத்து போகும்? அது இன்னைக்கு அவ நடவடிக்கையிலே நமக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த ராகவனை பார்த்தா மட்டும் அப்படியே சரண்டர் ஆகி நம்மள எதிர்த்துடுறா. அதை எப்படின்னு நம்ம தடுக்கிறது? அவ பயத்தை எப்படி உடைக்கிறது? யோசிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம், ராகவனை ஸ்னேகா எதிர்த்தான்னா தாலி கட்டின புருஷனோட சந்தோஷமா வாழ முடியாது. புகுந்த வீட்டுல நிம்மதி போயிடுங்கிற ஒரே காரணமா தான் இருக்கும். ஒரு விதத்துல அது நியாயமான காரணம் கூட தான். நம்ம புள்ள நம்ம கிட்ட வரணுங்கிறதுக்காக அவ நிம்மதியை கெடுத்து அவ உலகத்தை நாம உடைச்சிடக்கூடாது ராஜி. அது ரொம்ப தப்பாயிடும். நம்ம நிம்மதியை கெடுத்து நம்ம உலகத்தையே உடைச்சாங்களே அந்த ராகவனும் அவன் புள்ளையும், அது தப்பு இல்லையா? இதுல விதண்டாவாதமும் பழிவாங்க உணர்ச்சியும் தேவையில்லம்மா. நாம தான் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம்மா. ஸ்னேகாவோட நிம்மதியும் சந்தோஷமும் குறைஞ்சா அது அவங்களுக்கு பாதிப்பு இல்லம்மா, அது நமக்கு தான் கஷ்டம். அதனால தான் சொல்றேன், பதிலுக்கு பதில்னு பேசாம இந்த பிரச்சனைக்கு என்ன பதில்னு பாக்குறது தான் புத்திசாலித்தனம். அதனால ஸ்னேகா நமக்கு வேணும். அதே சமயம் அவளுக்கு துவாரகேஷும் ராகவனும் வேணும்னா அதையும் நாம ஒத்துக்கத்தான் வேணும். அந்த உறவுகளையும் நாம கெடுக்காம பார்த்துக்கணும். அண்ணே, அந்த ராகவன் குடும்ப சங்காத்தமே வேணான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் நினைப்பு தப்பு ராஜி. துவாரகேஷ் அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன். அது எப்படி நீ வேண்டான்னு நினைக்கலாமா? அண்ணே, அந்த தாலி தானே அவளை இங்க வரவிடாம தடுக்குது. அந்த உறவையே அறுத்து விட்டுடலாங்கிற. அண்ணே, நான் சொல்றத கேளுண்ணே. இதுல வளவளன்னு பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. நான் சிம்பிளா சொல்றேன். ராகவன் கேன்சர், துவாரகேஷ் டயபெட்டிஸ். இந்த ரெண்டுமே ஒரே சமயத்துல ஒரு மனுஷன் உடம்புல இருந்தா அவனோட நிலைமை என்னன்னு ஒரு டாக்டர் உனக்கு நான் சொல்லணுமா என்ன? இதேதான் ஸ்னேகாவோட நிலைமையும். அவ மாத்திரை மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திடலான்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு சான்ஸே இல்ல. இது பாரு, இந்த ரெண்டையும் கியூர் ஆக்குறதுக்கு இன்னும் யாரும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. அதனாலதான் சொல்றேன், அந்த உறவை அறுத்து நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட கொண்டு வந்தாதான் அவ சந்தோஷமா இருப்பா. வேணா ராஜி, இப்படிலாம் பேசாத. யாரையும் கொல்றதையோ கெடுக்கிறதையோ நாம ஒரு பாலிசியா வச்சுக்க வேண்டாம். ஸ்னேகாவ அந்த ராகவன் எதேதோ சொல்லி மிரட்டி வச்சிருக்கான். அந்த குடும்பத்தை உடைச்சி அவளை அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்தாதான் அவ நிச்சயமா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா. இத பாருமா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளா புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை விட்டு வரணும். அது வரைக்கும் நாம பொறுமையாத்தாமா இருக்கோம். நீ 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, கரும்ப கடிச்சே சாப்பிடணும்னு பாக்குற. நான் ஒரே நிமிஷத்துல மிஷினுக்குள்ள விட்டு சாரை எடுத்து அந்த ஜூஸ் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு டம்ளரை வீசி எரிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொன்னா உனக்கு அது புரிய மாட்டேங்குது. உனக்கு எனக்கும் இதான் வித்தியாசம். இன்னைக்கு எனக்கு அது புரிஞ்சு போச்சு. நாளைக்கு உனக்கு அது புரியும் போது நீயா என் வழிக்கு வருவ. நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. அங்கிள், வாமா. இப்ப எப்படி தைரியமா வந்த? ஓ, இப்ப உங்க வீட்டாளுகளுக்கு தெரியாம வந்தியா? என்ன அங்கிள் நீங்க கிண்டல் பண்றீங்களா? நமக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அது கிளியர் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்தேன். நிறுத்து, பேச்ச மாத்தி மாத்தி பேசாத. அப்படி என்ன உங்க வீட்டாளுகளை கண்டா பயம்? நீ கான்பிடென்டான பொண்ணு, தைரியமான பொண்ணு இல்ல. சாதாரண விஷயத்துக்கு போய் சொல்லி கோயில அத்தனை பேர் முன்னாடி தலைகுடியை வச்சுட்டேன். அங்கிள், நான் உங்க போன் அட்டெண்ட் பண்ணல. இத நான் நம்ப மாட்டேன். உங்க அத்தையும் அப்பாவும் கோயிலுக்கு வராங்கன்னு சொன்ன போது சொன்னல. ஆனா கோவில்ல ராகவன் சாரை பார்த்த உடனே எதுவுமே தெரியாத மாதிரி பேச்ச மாத்தி பேசுறேன். நான் உனக்கு போன் பண்ணல, அங்க போனே பண்ணலன்னு சொல்லிட்டேன். அங்கிள், நீங்க எனக்கு போனே பண்ணல. ஸ்னேகா, திரும்ப திரும்ப போய் சொல்லாத. ஒரு நிமிஷம் இரு. யாரு? உன் நம்பர் தானே? உன் பேர் தானே போட்டிருக்கு? எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் உன்கிட்ட பேசுறீங்க. எதுக்கு போய் சொன்ன? எனக்கு 1 நிமிஷம் இருக்காது அங்கேயே ப்ரூவ் பண்றதுக்கு. உன்னை அசிங்கப்படுத்த வேணாம் தான் நான் அப்படி செய்யல. அங்கிள், இங்க பாருங்க, என்னோட ரிசீவ்ட் கால்ஸ் லாக்ல உங்க நம்பரே இல்ல. நீ delete பண்ணிருப்ப. அப்படின்னா நீங்க எனக்கு போன் பண்ணிருக்கீங்க. அட்டெண்ட் பண்ணி உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த நம்பரை கால் லாக்ல இருந்து delete பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும்? ஷாம்லா அத்தை.
என்னது? ஆமா அங்கிள், உங்க போனை ஷாம்லா அத்தை தான் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. நான் ஏன் அங்கிள் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நீங்க போன் பண்ணப்போ நான் ஆக்சுவலா குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பூஜையில சாமி கும்பிடும் போது அத்தை என்கிட்ட வந்து நிறைய தடவை கோயிலுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிரியாக்கு எக்ஸாம்ஸ் வருது, அதனால நீ அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போன்னு என்ன கம்பல் பண்ணாங்க. எனக்கு அப்பவே இவங்க எதுக்காக என்ன அனுப்புறாங்கன்னு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அவங்க பிரியாவோட படிப்பு விஷயத்த காரணமா சொன்னதால அது உண்மையாதான் இருக்கும்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். நான் கருணாகரனை சந்திக்கிறதுக்கு ஷாம்லா அத்தை தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி, இத நான் எப்படி நம்புறது? என்ன அங்கிள், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. நான் ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க, ஆண்டி எப்படி இருக்காங்க இப்படி ஏதாவது கேட்டேனா? இல்ல. என்ன அங்கிள் நீங்க, நான் ஆண்டிய பத்தி எப்பவுமே விசாரிப்பேனே. அப்படி இருக்கும்போது நான் எதுவுமே பேசலன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டாம்? நீ ஏதோ பிஸியா இருக்க போல, அதான் நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு ஆமோதிக்கிற அப்படின்னு நான் நினைச்சு பேசிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ அது நான் இல்ல. என்ன அங்கிள் நீங்க இவ்ளோ பெரிய போலீஸ் ஆபீசர், இந்த சின்ன விஷயத்தை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல? நான் என்னதான் வேலையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹலோ கூடவா நான் சொல்ல மாட்டேன்? நீங்க என்ன கோயிலுக்கு கூப்பிட்டப்போ இல்ல அங்கிள் என் அத்தையும் அப்பாவையும் பாக்குற மூட்ல நான் இல்ல, நான் கோயிலுக்கு வர மாட்டேங்கறத உங்ககிட்ட ஓபனா நான் சொல்லிருக்க மாட்டேனா? ஆமா, நீ அப்படி எதுவும் சொல்லல. என்ன அங்கிள் நீங்க 2 minutes பேசிருக்கீங்க, எதிர் சைடுல இருந்து வெறும் ஊன்னு மட்டும் கேட்டிருக்கு. அப்பவே அது ஏன் குரல் இல்ல நீங்க சந்தேகப்பட்டிருக்க வேண்டாமா? தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் மேல கோவப்படுறதுல என்ன நியாயம்? ஆமாம்மா, புரியுது. ஐ அம் சாரி. சரி விடுங்க அங்கிள், சாரிலாம் சொல்லாதீங்க. நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, நடந்துருச்சு. பிரதீப் எதனால காணாம போயிட்டான்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னப்ப கூட நீங்க என்கிட்ட சந்தேகப்படல, கோவப்படல. என் புள்ள அயோக்கிய, பிரியா செஞ்சதுதான் சரின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. உங்க பேச்சு போய் நான் மீறுவேன் அங்கிள்? இல்லம்மா, தப்பு என் மேலதான். நான் தான் ஏதோ அவசரப்பட்டுட்டேன். அங்கிள், இது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் நேரா கோயில்ல இருந்து இங்க வந்தேன். இப்போ வீட்டுக்கு போகணும், அங்க என்ன புயல் வெடிக்க போதோ. சரி, நான் வேணா ராகவன் கிட்ட வந்து இல்ல பேசுறேன். இல்ல வேண்டாம், நீங்க அங்க வந்து பேசுனீங்கன்னா அவமானப்பட்டு தான் நிக்கணும். எல்லா அவமானமும் என்னோடவே போட்டும். ஆனாலும் நீ அவங்க முன்னாடி தலை குனிறது எனக்கு பிடிக்கலம்மா. அன்னைக்கு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க நான் தான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா இப்ப சொல்றேன், ஒரேடியா உங்க சுய கௌரவத்தை விட்டுட்டு தலை குனிஞ்சு மட்டும் நிக்காதீங்கம்மா. பிரச்சனை பெருசா இருந்தா தைரியமா வெளியே வாங்க, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க குடுக்கற இந்த நம்பிக்கையும் ஆறுதலுமே எனக்கு போதும் அங்கிள். மத்ததெல்லாம் நானே சமாளிச்சுக்கிறேன். நடந்த விஷயத்துக்கு நானும் பொறுப்பு தான். ஐம் சாரி. வரேன். ஏய் நில்றியாங்க, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க. அத்தை நீங்க ரொம்ப மெதுவா சொன்னீங்க, என் காதுல விழல. என்னடி எகத்தாளமா? உன்னால இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அவர் உடம்புக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். நீ ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வர காரியம் அவர் உடல்நிலைய மோசமாக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு போய் பல தடவை படுத்துட்டு வந்த மனுஷன் ஏதோ கடைசி பொண்ணு கல்யாணத்துக்காக அவர் உயிரை புடிச்சுக்கிட்டு நடமாட்டிட்டு இருக்காரு. ஆனா நீ கொடுக்கற தொல்லைங்களும் துயரங்களும் நாளுக்கு நாள் அத்துமீறி போயிட்டு இருக்கு. என்னம்மா பிரச்சனை? டேய், இவ என்ன பண்ண தெரியுமா? கோவிலுக்கு போய் அந்த கொலகார கருணாகரனை சந்திச்சுட்டு வந்திருக்கா. அந்த கொலகார துரோகியோட பேசிக்கிட்டு கான்டாக்ட்ல இருக்காடா. அந்த கொலகார பாவி. சும்மா நிறுத்துமா. அவர் கொலை பண்ணது நீ கண்ணால பாத்தியா, இல்ல இந்த வீட்டுல வேற யாராவது பாத்தாங்களா? சொல்லுமா. ஷாமலா, நான் தான் கஸ்தூரி அடிச்சு கொண்டேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் அந்த கருணாகரன். அதை சொல்லிடு அவன்கிட்ட. அதே கருணாகரன் இப்ப கோர்ட்டு படி ஏறி நான் கொல்லல, கொலை செஞ்சது வேற ஒருத்தன்னு மறுபடியும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது பொய். இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் கொலை செய்யலன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன அவசியம்? அதுக்கு பதில் இருக்கா? அவர் தன்னை கொலைகாரன் சொன்னா மட்டும் ஒத்துக்கிறீங்க, அவரே நிரபராதின்னு சொன்னா, அதுவும் செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து சொன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்கல்ல? இதெல்லாம் என்னம்மா நியாயம்? என்னப்பா நியாயம்?